ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 யோவான் 2:5 அவருடைய வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த வசனத்தின்படி நடக்கும்போது நம்முடைய ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். அந்த வசனத்தின்படி நாம் நடக்கும்போது தேவனுடைய அன்பு நமக்குள் நீடித்து இருக்கிறது என்பதை மற்றவர்கள் நம்மளை பார்த்து அறிந்து கொள்வார்கள். அப்போ தேவ அன்பு நமக்குள் வர வேண்டும் என்றால் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யுங்கள் என்று தான் அவருடைய தாயார் மரியாள் கூட சொன்னதை நாம் அந்த இடத்துல வாசிக்கிறோம். நாம் அந்த வார்த்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது அவருடைய அன்பு நமக்குள்ள விளங்கும். நம்மை காண்பவர்கள் அவரை அந்த இடத்தில் அவர் காண வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். என்னிடத்தில் கேட்க மாட்டானா, நான் அவனுக்கு எதையாவது ஒன்று செய்ய வேண்டுமே அப்படின்றது அவர் விருப்பம். அவருடைய மெய்யான ஒரு அன்பில் நாம் பூரணப்பட்டு இருப்போம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை நம்முலிமே அநேக ஜனங்கள் கண்டுகொள்ள நாம் உதவி செய்வோம். ஆண்டவரிடத்தில் ஓடி வாங்க, மெய்யான அன்பை கண்டு கொள்ளுங்க, அவரிடத்தில் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.